ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் 4 மேக்ஸ் ப்ரேசர் கொஷின் பேப்பர் 2025 உள்ளது வந்து வரிசையாக பார்த்துட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நடத்துகிற எல்லா சம்மையும் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கான சம் வந்து பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீப்போ காண எனது மீப்பெரு பொது காரணி HCF வந்து கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. தமிழில் புரியலனா இங்கிலீஷில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? HCF கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு 2 பல்லுறுப்பு கோவைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருந்தா HCF வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு நார்மலாக நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டு HCF கேட்டால் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இந்த மாதிரி கொடுத்தா எப்படி HCF கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இதுக்கு பாருங்கள், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க. இப்போது 2 பல்லுறுப்பு கோவைகள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பல்லுறுப்பு கோவை வந்து A, B சும்மா எழுதிக்கலாம். ஓகேவா? சும்மா நம்ம அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? x³ x² - x + 2 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இன்னொரு பல்லுறுப்பு கோவை என்ன கொடுத்துருக்காங்க, அதை Bன்னு எடுத்துக்கலாம். 2x³ - 5x² + 5x - 3. ஓகேவா? அந்த 2 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம இதுவே நமக்கு வந்து ஒரு நம்பர்ஸில் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி டானா வகுத்தல் போடுவோம். அப்படி தானே LCM, அதாவது HCF இந்த மாதிரி கண்டுபிடிப்போம். இதுவே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டானா வகுத்தல் போடுவோம்ல, அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இது வந்து இப்படி வந்து இந்த மாதிரி போட போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு நம்பர்ஸ் போடுவோம், வெளியே ஒரு நம்பர்ஸ் போடுவோம். அப்படி தானே? இதில் வந்து எது உள்ளே போடணும், எது வெளியே போடணும், இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடணும். எது உள்ளே போடணும்னா பாருங்கள், இது வந்து நம்ம பவரில் எல்லாமே சேம் x³ தான் இருக்குது. ஸோ நமக்கு பவர் வந்து பிரச்சனை இல்லை. இதில் வந்து 2 x³ இருக்குது, இதில் ஒரு x³. அதாவது இதில் பெரிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான் இருக்குது. ஸோ இந்த பெருசு இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து இப்போ உள்ளே எழுத போகிறோம். ஓகேவா? 2x³ - 5x² + 5x - 3. எதுக்காக இது உள்ளே எழுதியிருக்கோம்? இதுதான் பெருசாக இருக்குது. ஸோ எது பெரியதாக இருக்கோ அதை உள்ளே எழுதுங்க. இது வந்து சின்னதாக இருக்கலாம். அதாவது இது வந்து x³ அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஒருவேளை இதில் வந்து 5x³ இருந்துச்சுன்னா நம்ம இதை தான் உள்ளே எழுதியிருப்போம், இதை வந்து வெளியே எழுதியிருப்போம். ஸோ இதில் ஒரு நம்பரும் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வெளியே எழுதலாம். ஓகேவா? x³ + x² - x + 2. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வகுக்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஒரு நார்மலாக இப்போது 26 2 இதை வந்து நம்ம வகுக்க போகலாம். இதே மாதிரி இப்போ வகுக்க போகிறோம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து காமன் ஆகணும். ஸோ வந்து 2ஆல் வந்து நம்ம இதை வந்து இதில் வெளியே இருக்கிறத வந்து 2ஆல் வந்து உள்ளே பெருக்கி உள்ளே கொண்டு போட போகிறோம். இந்த 2ஆல் இதை ஃபுல்லாக பெருக்குங்க. 2x³ பெருக்கினா என்ன கிடைக்கும்? 2x³ அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் போடுங்க. அடுத்த 2ஐயும் இந்த x² பெருக்கினா என்ன கிடைக்கும்? 2x². அடுத்து என்ன இருக்குன்னு சிம்பிள் இருக்கும், அதை வந்து போடுங்க. மைனஸ் இருக்குது. அடுத்த 2x பெருக்கினா என்ன கிடைக்கும்? 2x அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த 2ஐயும் அடுத்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது. 2 பெருக்கினா 2 4 அப்படிங்கிற சிம்பிள் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து இதனுடைய குறியீடெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் வந்து என்ன குறியீடு இருக்குது? இந்த ப்ளஸ் 2x³ தான் இருக்குது. அப்போ ப்ளஸில் இருந்தால் மைனஸ் மாற்றணும், மைனஸில் இருந்தால் ப்ளஸில் மாற்றணும். இது ப்ளஸில் இருக்குது. ஸோ மைனஸ் சிம்பிளாக மாற்ற போகிறோம். மைனஸில் இருந்தால் ப்ளஸில் வந்து சிம்பிளாக மாற்றணும். இது ப்ளஸில் இருக்குது, சிம்பிளை வந்து மைனஸில் மாற்றணும். ஓகேவா? இது ஒரு ரூல். ஓகேவா? இப்படி தான் செய்யணும். ப்ளஸில் இருக்கும் போச்சில் சிம்பிள் வந்து மைனஸாகவும், மைனஸில் இருக்க சிம்பிளை வந்து ப்ளஸ்ஸாகவும் மாற்றணும். இப்போ பாருங்கள், இது வந்து சிம்பிள் வந்து மைனஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ் 2x³ -2x³ எனது கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 2x³ மேலே இருக்குது பாருங்கள், ப்ளஸில் இருக்குது. இது வந்து நமக்கு ப்ளஸில் இருந்தது, நம்ம சிம்பிளை வந்து மைனஸாக மாற்றிட்டோம். ஓகேவா? அப்போ -2x³. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அடுத்தது பாருங்கள், இங்கே -5x², இங்கே -2x². கூட்டினா என்ன கிடைக்கும்? ஓகேவா? இதை வந்து நீங்கள் நேராக ஓகேவா? -5x² -2x². ஓகேவா? சிம்பிளை வந்து நம்ம மாற்றிட்டோம். ப்ளஸில் இருந்த மைனஸாக. ஓகேவா? எல்லாத்துக்குமே மாற்றணும், ஒன்றுக்கு மட்டும் மாற்றக்கூடாது. இந்த கொடுத்துருக்க இது ஃபுல்லாகவே நம்ம வந்து சிம்பிளாக மாற்றிடணும். இப்போ இதை கூட்டினா என்ன கிடைக்கும்? -5 2 கூட்டினா 7 x² 7 x² அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக உங்களுக்கு கூட்டத்தரலாம் அந்த மாதிரி எழுதி தனியாக கூட்டுங்க. ஓகே? -7 x². அடுத்தது பாருங்கள், இது வந்து +5x, இங்கே +2x அப்படிங்கிறது. அப்போ ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் வரும். +7x 5யும் 2ம் கூட்டினா 7x அப்படிங்கிறது வரும். இங்கே பாருங்கள் -3, இங்கே -4 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ மைனஸ் சிம்பிள் 4ஐயும் 3ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 7 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இப்போது நமக்கு இந்த மாதிரி, அதாவது நமக்கு 0 வர தண்டியும் நம்ம
அடுத்து இந்த தானா வகுத்தல் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு மீதி வந்து என்ன கிடச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு பல்லுறுப்புக்கோவை தான் கிடச்சிருக்கு. இதில் காமனாக 7 அப்படிங்கிறத வந்து வெளியே எடுத்துடலாமா? அதுவும் நம்ம -7 வந்து வெளியே எடுப்போம். ஓகே, -7 அப்படிங்கிறத காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன இருக்கும், x² இருக்கும். மைனஸ் எடுத்துட்டோம், ஸோ மைனஸ் தான் இருக்கும். -x இங்கே மைனஸ் எடுத்துட்டோம், ஸோ ப்ளஸ் இருக்கும், +1. இப்போ இந்த -7 கொண்டு உள்ள பெருக்குனா இந்த பல்லுறுப்புக்கோவை கிடச்சிடும். -7 கொண்டு உள்ள பெருக்கும் போது -7² ப்ளஸ் 7x - 7 அப்படிங்கிற இந்த உள்ளுறுப்புக்கோவை, இந்த பல்லுறுப்புக்கோவை வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ நம்ம வெளியே போட்டோம்னா இந்த பல்லுறுப்புக்கோவை வந்து உள்ளே போட போகிறோம். ஓகேவா? ஏன்னு பாருங்கள், இப்போ வந்து நம்ம மீதி வந்து கிடச்சிச்சுலாம் அதை வந்து வெளியே போட போகிறோம். அந்த மீதி அப்படிங்கிறது எதுக்காக இதை மீதியை வெளியே போடுதோம், இதுதான் சின்ன நம்பராக இருக்குது, இது வந்து பெரிய நம்பராக இருக்குது. காமனாக எப்போவுமே மீதி கிடைக்கிறத நம்ம வெளியே தான் போடுவோம். ஓகேவா? x² - x + 1. ஓகேவா? அந்த -7 வந்து நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம், அதில் வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பல்லுறுப்புக்கோவை மட்டும் நம்ம வெளியே போட்டிருக்கோம். அடுத்தது இதை வந்து இப்போ மறுபடியும் தானா வகுத்தலுக்குள்ளே போட போகிறோம். எதுக்காக, நமக்கு மீதி வந்து 0 வர தண்டியும் நம்ம இந்த மாதிரி HCF வந்து கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கணும். உள்ளே என்ன எழுதணும், x³ + x² - x +2. ஓகேவா? இது எங்கேருந்து எழுதுறேன்னு தெரியுதுல, இந்த வெளியே இருந்ததை தூக்கி நான் உள்ளே எழுதியிருக்கேன். மீதி கிடச்சதை வந்து இதில் மீதி கிடச்சிச்சுலாம் அதை வந்து நான் வெளியே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து மறுபடியும் நம்ம மறுபடியும் இதே மாதிரி எழுத போகிறோம். ஸோ இந்த x³ வரும்னா நம்ம இதை வந்து எக்ஸால் வந்து மல்டிப்ளை பண்ணால் x³ வரும்னா ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணால் தான் நமக்கு அடுத்தடுத்த உறுப்பு கிடைக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸால் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸை கொண்டு இதை ஃபுல்லாக வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸையும் x² மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், x³ அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த சிம்பிள் என்ன இருக்குது, மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது. அடுத்து இந்த எக்ஸையும் x மல்டிப்ளை பண்ணால் x² அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த சிம்பிள் என்ன இருக்குது, ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், x அப்படிங்கிற சிம்பிள் வந்து கிடைக்கும். ஸோ அந்த +2 அப்படிங்கிறது இருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நமக்கு அடுத்த எந்த ஒரு உறுப்புமே இல்லை. ஸோ 0 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து நமக்கு அடுத்த ரூல் என்னது, கொடுத்துருக்க சிம்பிள்லாம் மாற்றணும். இதை வந்து மைனஸாக மாற்றணும், மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றணும், ப்ளஸில் இருக்கிறத மைனஸாக மாற்றுவோம். ஓகேவா? இதில் ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். இது +x³, இது -x³. ஸோ இந்த ரெண்டு வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். அடுத்தது பாருங்கள், +x² + x². அப்போது ஒரு 2 x² இருக்குது. அப்போது 2 x². ஓகேவா? இதில் ஒரு x², இது ஒரு x² கூட்டினா 2 x². இது -x, இது -x. அப்போ -2x கூட்டினா அடுத்தது +2. ஓகேவா? இது வந்து நமக்கு +2, இது வந்து 0 தான் இருக்குது. ஸோ நமக்கு +2. ஓகேவா? இப்போ இன்னொரு கோவை வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து பாருங்கள், மீதி வந்து இது கிடச்சிருக்கு. இதில் காமன் என்ன இருக்குது, 2 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 2 வந்து வெளியே எடுத்துருங்க. ஓகேவா? 2 வெளியே எடுத்துட்டா x² - x + 1 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? மீதி வந்து இதை கிடச்சிருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம சொன்ன மாதிரி 0 வரதண்டி இந்த தானா வகுத்தல் நம்ம போட்டுகிட்டே தான் இருக்கணும். இப்போ இந்த மீதியே கிடச்சிச்சுலாம் இதை வந்து இப்போது நம்ம வெளியே போட போகிறோம். x² - x + 1 இதை வெளியே போட போகிறோம். உள்ளே வந்து எதை போட போகிறோம், இப்போ இந்த சைடில் இருக்கலாம், இதை தூக்கி உள்ளே போட போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கணும். இது வரைக்கும் நமக்கு 0 மீதி வந்து 0 கிடைக்க தண்ணி செஞ்சுட்டே இருக்கணும். x² - x + 1. ஓகே, இப்போ வந்து இது பாருங்கள், இது சேமாக தான் இருக்குது. ஸோ அது 1ஆல் வந்து இதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் போதும். 1 கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், அதே தான் நம்ம திரும்ப எழுத போகிறோம், -x + 1. ஓகே, இது எப்படி இது பண்ணியிருக்கேன்னு தெரியல. 1ஆல் வந்து இது மல்டிப்ளை பண்ணால் அப்படியே தான் நம்ம எழுதுவோம். 1 வந்து x² கூட மல்டிப்ளை பண்ணால் x² தான் கிடைக்கும், மைனஸ் அப்புறம் 1 கொண்டு x கூட மல்டிப்ளை பண்ணால் x தான் கிடைக்கும், +1 1 கொண்டு 1 கூட மல்டிப்ளை பண்ணால் 1 தான் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நமக்கு அடுத்தது என்னது, சிம்பிள் குறியீடை வந்து மாற்றணும். ப்ளஸில் இருந்தால் மைனஸில் மாற்றணும், மைனஸில் இருந்தால் ப்ளஸில் மாற்றணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். +x² - x², இது வந்து இது 2 கேன்சல் ஆயிரும். ஓகே, இப்போ இதை பாருங்கள், -x இருக்குது, இங்கே +2x இருக்குது. ஓகேவா? இதுவும் கேன்சல் ஆயிரும். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இதை பாருங்கள், +1 இருக்குது, இது -1 இருக்குது. இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ டோட்டலாக நமக்கு மீதி வந்து என்ன கிடைக்கும், 0 அப்படிங்கிறது கிடைக்கும். நான் என்ன சொன்னேன், 0 வர தண்டியும் நம்ம இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். 0 எதில் வருதோ, மீதி வந்து 0 எது வருதோ அதுதான் நமக்கு HCF. ஓகேவா? 2 பல்லுறுப்புக்கோவைகளை வந்து நம்ம வகுக்கும் போச்சில் எந்த பல்லுறுப்புக்கோவைகளில் வந்து நமக்கு மீதி வருதோ அதில் சைடில் என்ன இருக்குதோ அதுதான் நம்மளுடைய HCF. ஆன்சர் HCF வந்து என்னது, x² - x + 1. ஓகேவா? இப்போது நம்ம HCF கண்டுபிடிச்சோம். எப்படி HCF இந்த மாதிரி பல்லுறுப்புக்கோவை கொடுத்தா கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுட்டு மீதி எதில் வருதோ அந்த மீதி 0 வரக்கூடிய சைடில் எது இருக்கோ அதுதான் நமக்கு HCF. இப்போ பார்ப்போம் ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கான்னு.
பாருங்கள் நமக்கு ஆன்சர் x² - x + 1 இதுதான் வந்துச்சு. ஓகேவா, x² - x + 1. ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இதில் ப்ளஸ் மைனஸ் மாறி கிடக்கு பாருங்கள். ஆன்சர் வந்து x² - x + 1. ஓகேவா, இதில் வந்து நம்ம வந்து இந்த -7 இதில் வந்து வெளியே எடுத்திருந்தோம், +2 எடுத்திருந்தோம். ஓகேவா, இதுவே ஒரு வேளை எல்சிஎம் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, இது வந்து இதோட சம் முடிஞ்சுட்டு நம்ம HCF கண்டுபிடிச்சதோட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லி தரவங்களுக்கு ஒரு வேளை இதில் வந்து HCF மேக்ஸிமம் HCF தான் கொஸ்டின் கேட்பாங்க. காமனாக ஒரு வேளை இதுலேயும் 2 வந்துச்சு, இதுலேயும் 2 வந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, இதில் 7 வரதுக்கு பதிலாக இதுலேயும் 2 வந்தது அப்படி இருந்ததுன்னா மட்டும் காமனாக இதில் 7க்கு பதிலாக 2 வந்து காமனாக வெளியே எடுத்திருந்தோம்னா இதோட HCF வந்து மாறி இருக்கும். எப்படின்னா நம்ம 2,2 இதுக்கு கிடச்சிருக்கிறதுக்கு வந்து ஒரு வேளை 4ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, HCF வந்து 4ன்னு கூட இருந்துச்சுன்னா இந்த 4,2க்கு வந்து நம்ம HCF கண்டுபிடிப்போம் தனியாக. ஓகேவா, நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர்ஸ் ஒரு வேளை அந்த 7க்கு பதிலாக 4 வந்துருந்தோம்னா 2 4 1 2 அப்போ HCF 2 அப்படிங்கிறது வந்திருக்கும். இதோட HCF எப்படி வந்திருக்குன்னா 2,x² - x + 1 இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா, இதில் வந்து நம்ம இப்போ இந்த -7க்கும் 2க்கும் வந்து HCF கண்டுபிடிச்சோம்னா HCF வந்து கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஒரு நம்பருமே வராது. ஸோ நம்ம 1ன்னு தான் எடுப்போம். ஓகேவா, அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆன்சர் வந்து இப்படி வரும். ஓகேவா, ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.